அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 8th தமிழ் ஓல்டு புத்தகம் இயல் 7 நம்ம பார்க்க போகிறோம். இலக்கணம் இதில் பார்த்திங்கன்னா புணர்ச்சி பார்க்க போகிறோம். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். வல்லினம் மிகும் இடங்கள். ஸோ இந்த 2 டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஷின் எடுத்திருக்கோம். டோட்டலாக ஒரு 58 கொஷின் வந்திருக்கு. ஸோ இந்த இலக்கணத்துக்கு இந்த வீடியோஸ் மட்டும் பார்த்தா போதும். ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கு எடுக்க முடியலனா கூட பிரச்சனை இல்லை. 6th 10th வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஆல்ரெடி 6th 7th முடிச்சிட்டோம். இப்போ 8th போயிட்டுருக்கு. 8th முடிச்சதுமே 9th 10th கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ ப்ளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இரு சொற்கள் இணைவதற்கு டேஸ் என்று பெயர். புணர்ச்சி என்று பெயர். இரு சொற்கள் இணைவதற்கு புணர்ச்சி என்று பெயர். புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? புணர்ச்சி 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. புணர்ச்சி 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. 3வது கொஷின். நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் அது டேஸ் புணர்ச்சி ஆகும். இயல்பு புணர்ச்சி. எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் அது இயல்பு புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் அது இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு தருக. பொன் ப்ளஸ் வளையல், பொன் வளையல். ஸோ நிலைமொழியும் நிலைமொழி, பொன் என்பது நிலைமொழி, வளையல் என்பது வருமொழி, இரண்டும் சேரும்போது எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை என்றால் அது இயல்பு புணர்ச்சி. அப்போ எந்த மாற்றமும் ஏற்படலை. பொன் ப்ளஸ் வளையல், பொன் வளையல். மலர் ப்ளஸ் மாலை, மலர் மாலை. பனை ப்ளஸ் மரம், பனை மரம். நெக்ஸ்ட் பாருங்கள், 5வது கொஷின். இரு சொற்கள் இணையும் பொழுது முதல் சொல் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. அந்த முதல் சொல் நிலைமொழி. இப்போ பொன் ப்ளஸ் வளையல், அதில் பொன் என்பது நிலைமொழி, வளையல் என்பது வரும் மொழி. அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 6வது கொஷின். நிலைமொழியின் இறுதி புள்ளி எழுத்தாக இருந்தால் டேஸ் என சொல்லுதல் வேண்டும். மெய்யீறு. அதாவது நிலைமொழியின் இறுதி புள்ளி எழுத்தாக இருந்தால் டேஸ் என சொல்லுதல் வேண்டும். மெய்யீறு என சொல்லுதல் வேண்டும். இப்போ சும்மா எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போ பொன் அப்படின்னு இருக்கு, அதில் இன் இருக்குது அப்படின்னா இது மெய்யீறு. ஸோ நெக்ஸ்ட் 7வது கொஷின் பாருங்கள். நிலைமொழியின் இறுதி உயிர்மெய்யாக இருந்தால் டேஸ் என சொல்லுதல் வேண்டும். உயிர் ஈறு. புள்ளி இருந்தால் மெய்யீறு, உயிர் மெய் இருந்தால், அதாவது புள்ளினா அது மெய்யெழுத்து, மெய்யெழுத்து இருந்தால் அது உயிர் மெய்யீறு, உயிர் மெய் எழுத்து இருந்தால் அது உயிர் ஈறு. எடுத்துக்காட்டு பாருங்கள். மெய்யீருக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். பொன் ப்ளஸ் வளையல், பொன் வளையல். அதில் இன்னு நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய் எழுத்து இருக்குது, அதனால் அது மெய்யீறு. இப்போ உயிருக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். பனை ப்ளஸ் மரம், பனை மரம் அப்படின்னு இருக்குது. அதில் நை அப்படின்றத பிரித்தா இன் ப்ளஸ் ஐன்னு வருது. இந்த ஐ இருக்கிறதுனால இது ஒரு உயிரெழுத்து, அதனால் உயிர் ஈறு. இப்போ மெய்யீறு உயிரீறு அப்படின்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 10வது கொஷின். ஓர் எழுத்து சொல்லில் மட்டும் வெளிப்படையாக தெரிவது எது? எது அப்படின்னா உயிர் ஈறு. ஓரெழுத்து சொல்லில் மட்டும் வெளிப்படையாக தெரிவது உயிர் ஈறு. ஸோ அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். 11வது கொஷின். ஓரெழுத்து சொல்லில் உயிரிற்கான எடுத்துக்காட்டு தருக. தீ ப்ளஸ் பிடித்தது, தீ பிடித்தது. இப்போ தீ அப்படின்றது இத்து ப்ளஸ் ஈன்னு வருது, அதனால் அது உயிர் ஈறு. தீ அப்படின்றது சொல்லும் போதே அதிலே நமக்கு அந்த உயிரெழுத்துக்கான ஓசை வருது, ஈ அப்படின்றது. ஸோ அதை வச்சே நம்ம உயிர் ஈறு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். 12வது கொஷின் பாருங்கள். பூ ப்ளஸ் பூத்தது எனும் ஓரெழுத்து சொல் டேஸ் எழுத்தாக வரும்போது இப்பு ப்ளஸ் ஊ என பிரித்து உயிரீற்றை காணுதல் வேண்டும். இது அப்படின்னா உயிர்மை. அதாவது பூ ப்ளஸ் பூத்தது எனும் ஓரெழுத்து சொல் உயிர்மை எழுத்தாக வரும்போது இப்பு ப்ளஸ் ஊ என பிரித்து உயிர் ஈற்றை காணுதல் வேண்டும். இப்போது பூ அப்படின்னு சொல்லும் போதே அதில் ஓசை, உயிரெழுத்துக்கான ஓசை பூ ஊ அப்படின்ற அந்த ஓசை வருது. அதை வச்சே நம்ம இது உயிர் ஈறு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஒரே எழுத்தாக இருந்தாலுமே இது உயிர் ஈறு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். 13வது கொஸ்டின் பாருங்கள். பூ ப்ளஸ் பூத்தது என்பதை சேர்த்து எழுதுக. பூ ப்ளஸ் பூத்தது, பூ பூத்தது.
வருமொழியின் முதல் எழுத்து உயிர் மெய்யாக இருந்தால் அதனை எவ்வாறு சொல்லுதல் வேண்டும்? எவ்வாறு அப்படின்னா மெய் முதல். அதாவது வருமொழி, இதுக்கு முன்னாடி நம்ம நிலைமொழியை பார்த்தோம். இப்போ வருமொழியின் முதல் எழுத்து உயிர் மெய்யாக இருந்தால் அதனை மெய் முதல் என சொல்லுதல் வேண்டும். வருமொழியின் முதல் எழுத்து உயிராக இருந்தால் அதனை எவ்வாறு சொல்லுதல் வேண்டும்? உயிர் முதல். இப்போ வருமொழியின் முதல் எழுத்து உயிராக இருந்தால் அதனை எவ்வாறு சொல்லுதல் வேண்டும்? உயிர் முதல் என சொல்லுதல் வேண்டும். இப்போ மெய் முதல் வருவதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். பொன் ப்ளஸ் வளையல். இப்போ வளையல், பொன் அப்படின்றது நிலைமொழி, வளையல் என்பது வருமொழி. இப்போ வருமொழியில் அந்த வா அப்படின்றது என்னென்னா உயிர் மெய். அதாவது வால உயிரெழுத்தும் இருக்குது, மெய்யெழுத்தும் இருக்குது. யூ ப்ளஸ் ஆ தான் வா. அப்போ உயிர்மெய் வந்தால் அது என்னன்னு சொல்லணும்? மெய் முதல். இப்போ வளையல் என்பது மெய் முதல். சேர்க்கும்போது பொன் ப்ளஸ் வளையல் பொன் வளையல்னு மாறுது. மெய் உயிர் முதலுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். உயிர் முதல் வருவதற்கான எடுத்துக்காட்டு கண் ப்ளஸ் அழகு. கண் அப்படின்றது நிலைமொழி, அழகுன்றது வருமொழி. வருமொழியில் உயிரெழுத்து இருந்தால் அது என்னன்னு சொல்லணும்? உயிர் முதல்னு சொல்லணும். இப்போ ஆ அப்படின்றது அழகில் ஆன்றது உயிரெழுத்து. அப்போ இது என்னன்னு சொல்லணும்? உயிர் முதல். இப்போ சேரும்போது கண் ப்ளஸ் அழகு கண்ணழகு அப்படின்னு மாறுது. நெக்ஸ்ட்டு 18வது கொஷின். நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது மாற்றங்கள் ஏற்படுமானால் அதனை டேஸ் என்பர். என்ன அப்படின்னா விகார புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது மாற்றங்கள் ஏற்படுமானால் அதனை விகார புணர்ச்சி என்பர். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? எத்தனைனா 3 வகைப்படும் விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சியின் வகைகள் பாருங்கள். தோன்றல், திரிதல், கெடுதல். விகார புணர்ச்சியின் 3 வகைகள் தோன்றல், திரிதல், கெடுதல். பலா ப்ளஸ் சுளை, பலாச்சுளை. இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி எது? என்ன அப்படின்னா தோன்றல் விகாரம். அதாவது பலா ப்ளஸ் சுளை, பலாச்சுளை. இச் என்ற எழுத்து தோன்றிருக்கு, தோன்றல் விகாரம். படம் ப்ளஸ் காட்சி, படக்காட்சி. இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி எது? கெடுதல் விகாரம். அதாவது இம் அப்படின்றது கெட்டிருக்கு, இக்கு அப்படின்றது தோன்றிருக்கு. கெடுதல் விகாரமும் வரும், தோன்றல் விகாரமும் வரும். இப்போ படம் ப்ளஸ் காட்சி, வெறும் படக்காட்சி அப்படின்னு வந்தால் அது கெடுதல் விகாரம். படம் ப்ளஸ் காட்சி, படக்காட்சின்னு வந்திருக்கு, இம்மு கெட்டு இக்கு தோன்றியிருக்கு. ஸோ அது ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 23வது கொஷின். பொன் ப்ளஸ் சிலை, போர்ச்சிலை. இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி எது அப்படின்னா திரிதல் விகாரம். அதாவது இன்னு இர்ரா திரிஞ்சிருக்கு. பொன் ப்ளஸ் சிலை, போர்ச்சிலை. இன்னு இர்ராக தெரிஞ்சிருக்கு, அதான் திரிதல் விகாரம். பாருங்கள். நெக்ஸ்ட்டு மா ப்ளஸ் பழம், மாம்பழம். இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி எது அப்படின்னா தோன்றல் விகாரம். இம்மு தோன்றியிருக்கு. மா ப்ளஸ் பழம், மாம்பழம். வடக்கு ப்ளஸ் திசை, வட திசை. இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி எது? எது அப்படின்னா கெடுதல் விகாரம். வட ப்ளஸ் திசை தான் வடக்கு ப்ளஸ் திசை தான் வட திசை அப்படின்னு வந்திருக்கு, கெடுதல் விகாரம். மனம் ப்ளஸ் கோலம், மனக்கோலம். இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி எது அப்படின்னா திரிதல் விகாரம். அதாவது இம்மு இக்கா தெரிஞ்சிருக்கு. மனம் ப்ளஸ் கோலம் மனக்கோலமாக மாறி இருக்கு, இம்மு இக்காக தெரிஞ்சிருக்கு, அது திரிதல் விகாரம். நெக்ஸ்ட்டு 27வது கொஷின். அல் ப்ளஸ் திணை அக்ரிணை. இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி எது? திரிதல் விகாரம். அல் ப்ளஸ் திணை அக்ரிணையாக மாறி இருக்கு, இது திரிதல் விகாரம். வாழை ப்ளஸ் மரம், வாழை மரம். இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி எது? இயல்பு புணர்ச்சி, எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. வாழை ப்ளஸ் மரம், வாழை மரம். திரு ப்ளஸ் குரல், திருக்குறள். இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி தோன்றல் விகாரம். இக்கு தோன்றியிருக்கு. திரு ப்ளஸ் குரல், திருக்குறள். மரம் ப்ளஸ் வேர், மரவேர். இதில் இடம்பெற்றுள்ள புணர்ச்சி எது? கெடுதல் விகாரம். இம்மு கெட்டு வந்திருக்கு. மரம் ப்ளஸ் வேர், மரவேர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 31வது கொஷின். பல் ப்ளஸ் பொடி, பற்பொடி. பல் ப்ளஸ் பொடி, பற்பொடின்னு வந்திருக்கு. அப்போ திரிதல் விகாரம். இல்லு இர்ரா திரிஞ்சிருக்கு. பைங்கூழ் பிரித்து எழுதுக. பசுமை ப்ளஸ் கூழ் தான் பைங்கூழ். வட்டம் ப்ளஸ் பலகை சேர்த்து எழுதுக. வட்டப்பலகை. வட்டம் ப்ளஸ் பலகை வட்டப்பலகை.
ஸோ நெக்ஸ்ட்டு மாதிரி வினாக்கள் பொறுத்துக்க பாருங்கள். 34வது கொஷின் இயல்பு புணர்ச்சி. தமிழ் ப்ளஸ் மண், தமிழ் மண் என்பது இயல்பு புணர்ச்சி. தோன்றல் விகாரம் வாழை ப்ளஸ் குலை வந்து வாழை குலை அப்படின்னு வரும். இக்கு வந்து தோன்றி வரும். திரிதல், திரிதல் பார்த்திங்கன்னா பொன் ப்ளஸ் குடம் வந்து பொற்குடம், இன்னும் இர்ரா வந்து திரிஞ்சு வரும். கெடுதல் விகாரம் பாடம் ப்ளஸ் வேலை வந்து பாட வேலை, வந்து கெட்டு வரும், அதான் கெடுதல் விகாரம். 35வது கொஷின் வாழை ப்ளஸ் தோட்டம் என்பது டேஸ் புணர்ச்சி, விகார புணர்ச்சி. அதாவது வாழை ப்ளஸ் தோட்டம் வந்து வாழை தோட்டம், இத்து வந்து தோன்றி வரும். அப்போ வந்து இது தோன்றல் விகாரம் இதில் வருது, விகார புணர்ச்சியில் வருது. அதனால் இது வந்து விகார புணர்ச்சி. வாழை ப்ளஸ் தோட்டம் வாழை தோட்டம், தோன்றல் விகாரம். ஸோ நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகும் இடங்கள். வல்லினம் மிகும் இடங்கள் வந்து இந்த கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இந்த சந்தி பிழை ஒற்று பிழையெல்லாம் நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு 36வது கொஷின் பாருங்கள். ஆ இ எனும் சுட்டெழுத்துக்களின் பின் வல்லொற்று மிகும். வல்லொற்றுனா வல்லினம் மிகும். அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். ஆ ப்ளஸ் கனி அக்கனி, இ ப்ளஸ் புத்தகம் இப்புத்தகம். அதாவது ஆ இ எனும் சுட்டெழுத்துக்களின் பின் வல்லொற்று மிகும், அதாவது வல்லினம் மிகும். ஏ எனும் வினா எழுத்தின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு பாருங்கள். ஏ ப்ளஸ் பொருள் வந்து எப்பொருள். ஏ எனும் வினா எழுத்தின் பின் வல்லினம் மிகும். அதற்கான எடுத்துக்காட்டு தான் ஏ ப்ளஸ் பொருள் வந்து எப்பொருள். இப்போ வல்லினத்தில் என்னென்ன, இந்த வல்லினம் மிகும் இடத்துல என்னென்ன வரும் அப்படின்னா இக்கு வரும், இச்சி வரும், இப்போ வரும். அவ்வளோதான், மூணே தான். அதாவது கச தப, சாரி 4 எழுத்து வரும். க ச த ப, அந்த 4 எழுத்து வந்து வரும். இக்கு இச்சி இத்து இப்பு, அந்த 4 எழுத்து. 38வது கொஷின். அந்த இந்த எனும் சுட்டு திரிபுகளின் பின் வல்லொற்று மிகும். அந்த இந்த எடுத்துக்காட்டு பாருங்கள். அந்த ப்ளஸ் பையன் அந்த பையன், இந்த ப்ளஸ் பள்ளி இந்த பள்ளி. அந்த இந்த வார்த்தைகள் வந்தால் வந்து இப்போ வந்து வரும். அதாவது சுட்டு திரிபுகளின் பின் வல்லொற்று மிகும். 39வது கொஷின். அப்படி இப்படி எப்படி எனும் சொற்களின் பின் வல்லொற்று மிகும். பாருங்கள், அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். அப்படி ப்ளஸ் கேள் வந்து அப்படி கேள், இப்படி ப்ளஸ் செய் வந்து இப்படி செய், எப்படி ப்ளஸ் படித்தான் எப்படி படித்தான். ஸோ அப்படி இப்படி எப்படி எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். நெக்ஸ்ட் 40வது கொஷின் பாருங்கள். அவ்வகை இவ்வகை எவ்வகை எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். அவ்வகை இவ்வகை எவ்வகை. எடுத்துக்காட்டு பாருங்கள். அவ்வகை ப்ளஸ் பேச்சு அவ்வகை பேச்சு, அவ்வகை இவ்வகை எவ்வகை, வல்லினம் மிகும். இனி தனி மற்று மற்றை, இனி தனி மற்று மற்றை எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு பாருங்கள். இனி ப்ளஸ் பேசுவான் இனி பேசுவான், இனி ப்ளஸ் பேசுவான் இனி பேசுவான். நெக்ஸ்ட் 42வது கொஷின். இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை விரியின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு தருக. படத்தை ப்ளஸ் பார்த்தான் படத்தை பார்த்தான், அந்த ஐ வந்திருக்கு, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. அவனுக்கு ப்ளஸ் கொடு அவனுக்கு கொடு, அந்த கூ என்ற நான்காம் வேற்றுமை வந்திருக்கு. ஸோ விரி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, வெளிப்பட்டு வரும். இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்து ஐ, படத்தை அப்படின்ற அந்த ஐ வெளிப்பட்டு வரதுனால தான் இரண்டாம் வேற்றுமை விரின்னு சொல்கிறாங்க. நான்காம் வேற்றுமை விரி மறைந்து வந்தால் இரண்டாம் வேற்றுமை தொகை நான்காம் வேற்றுமை தொகை அப்படின்னு வந்து வரும். அவனுக்கு ப்ளஸ் கொடு அவனுக்கு கொடு. ஸோ நெக்ஸ்ட் 43வது கொஷின். இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு தருக. தயிர் ப்ளஸ் குடம் வந்து தயிர் குடம். இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு வந்து தயிர் ப்ளஸ் குடம் தயிர் குடம். மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். அதற்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். பட்டு ப்ளஸ் சேலை பட்டு சேலை. மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு பட்டு ப்ளஸ் சேலை பட்டு சேலை. நான்காம் வேற்றுமையில் அஃறிணை பெயர்களின் பின் வல்லொற்று மிகும். அதற்கான எடுத்துக்காட்டு கூலி ப்ளஸ் தொழில் கூலி தொழில். நான்காம் வேற்றுமையில் அஃறிணை பெயர்களின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு கூலி ப்ளஸ் தொழில் கூலி தொழில்.
ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு விழி ப்ளஸ் புனல் விழிப்புணல். ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு விழி ப்ளஸ் புனல் விழிப்புணல். ஏழாம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். அதற்கான எடுத்துக்காட்டு நீர் ப்ளஸ் பாம்பு நீர்ப்பாம்பு. ஏழாம் வேற்றுமை உருபும் பயணம் உடன் தொக்க தொகையின் பின் வல்லொற்று மிகும். நீர் ப்ளஸ் பாம்பு நீர்ப்பாம்பு. ஏழாம் வேற்றுமை தொகையின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு குடி ப்ளஸ் பிறந்தார் குடி பிறந்தார். ஏழாம் வேற்றுமை தொகையின் பின் வல்லொற்று மிகும். எடுத்துக்காட்டு குடி ப்ளஸ் பிறந்தார் குடி பிறந்தார். தேவையான இடங்களில் வல்லின மெய்யிட்டு எழுதுக. வெள்ளிக்கிண்ணம் விலை அதிகம். அதில் பாருங்கள் வெள்ளிக்கிண்ணம் இக்கு வந்திருக்கு. வெள்ளிக்கிண்ணம் விலை அதிகம். நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. ஸோ எந்தெந்த இடத்துல அந்த மெய் வல்லின மெய் ஆட் பண்ணணும்னு பாருங்கள். நாடகம் என்பது உலக நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடி. நிகழ்ச்சிகளை காட்டும் கண்ணாடிக்கு வந்திருக்கு. தைத்திங்கள் நன்னாளில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பாருங்கள் வல்லின மெய் பாருங்கள். தை திங்கள் இத்து வந்திருக்கு. நன்னாளில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தை திங்கள் நன்னாளில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. பால் பருகு தந்தான். அது பாருங்கள் பால் பருக தந்தான் இத்து வந்திருக்கு. பால் பருக தந்தான். உறுதியாக செய்வேன் என்று வாக்கு கொடுத்தான். உறுதியாக இச்சு வரணும். செய்வேன் என்று வாக்கு கொடுத்தான். உறுதியாக செய்வேன் என்று வாக்கு கொடுத்தான். அந்த பையனா இப்படி சொன்னான். அந்த இந்தனா வரும் பாருங்கள். அந்த பையனா இப்படி அப்படி இப்படின்னு வருது பாருங்கள். இப்படி சொன்னான் வல்லினம் மிகும். இந்த செயலை எப்படி செய்தாய். இந்த செயலை எப்படி செய்தாய். இந்த இச்சு வந்திருக்கு. இந்த செயலை எப்படி செய்தாய். வல்லினமை சேர்த்தெழுதுக. தனி ப்ளஸ் பையன் தனி பையன். இனி ப்ளஸ் பேசு இனி பேசு. நீர் ப்ளஸ் குடம் நீர்க்குடம். பாம்பு ப்ளஸ் தோல் பாம்பு தோல். தமிழ் எண்களின் கூடுதல் காண்க. பாருங்க 1லேருந்து 10 வரைக்கும் தமிழ் எண்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கா ப்ளஸ் ஆ கு. அதாவது கான்னா 1, ஆ அப்படின்னா 8, கூட்டினா 9, 9 தான் கு. இப்போ ஊ அப்படின்னா பாருங்க ஊனா 2, கா ஊ அப்படின்னா 12, கூட்டினா 14, 14க்கு பார்த்தீங்கன்னா கா சா. இப்போ கானா 1 சா அப்படின்னா 4, அதுதான் 14. கா ரூ. கானா 1, ரூனா 5. இப்போ 1 5 கூட்டினா 6 வரும். 6க்கு சு இவங்க கூன் இருக்குது. அதை நம்ம திருத்திக்கலாம். இப்போ கா ப்ளஸ் கானா 1 + 1 2. கா அப்படின்னா 3, ஆ அப்படின்னா 8. அப்போ 3 8 கூட்டினா 11, 11க்கு கா கா. அவ்வளோதான். இல்லை இந்த 1 மிஸ்டேக்காக இருக்குது. அது சரி பண்ணிக்கலாம். ஸோ கடைசி கொஷின் போகிறதுக்கு கட்டு ப்ளஸ் சோறு கட்டுச்சோறு. அப்போ இது தோன்றல் விகாரம். கட்டு ப்ளஸ் சோறு கட்டுச்சோறு தோன்றல் விகாரம். கண் ப்ளஸ் மலர் கண் மலர். இது இயல்பு விகாரம். கண் ப்ளஸ் மலர் கண் மலர் இயல்பு விகாரம். வளம் ப்ளஸ் நூல் வள நூல். இது கெடுதல் விகாரம். கெட்டு வந்திருக்கு. வளம் ப்ளஸ் நூல் வள நூல். முள் ப்ளஸ் செடி முட்செடி. திரிதல் விகாரம். இல்லை இட்டா திரிஞ்சிருக்கு. இப்போ திரிதல் விகாரம். முள் ப்ளஸ் செடி முட்செடி திரிதல் விகாரம். ஸோ இதோட இயல் 7 முடிஞ்சுது. இன்னும் ஒரு 2 இயல் முடிச்சுட்டு 9th ஸ்டாண்டர்ட் ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ.